Class 12th Accountancy Chapter 8 Exercise Sum number 12 Trend Analyzer. So இது வரைக்கும் நம்ம comparative statement பார்த்தோம், அடுத்து common size பார்த்தோம். இப்போ பார்க்கிறது trend analyzers. இதுல பார்த்தோம்னா from the following particulars calculate the trend percentage of Kala Limited னு கொடுத்திருக்காங்க. So trend analyzersனா இதோட மெத்தட் நம்ம எப்படி போடுவோம்னா நமக்கு இன்கம் ஸ்டேட்மென்ட்னாலே நமக்கு ஃபார்மட் தெரியும். என்ன பண்ணுவோம், ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷனோட அதர் இன்கம் ஆட் பண்ணுவோம். நமக்கு ஆட் பண்ணி கிடைக்கிறது டோட்டல் ரெவென்யூ. டோட்டல் ரெவென்யூல இருந்து எக்ஸ்பென்சஸ் செலவை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா லெஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது தான் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ். இன்கம் ஸ்டேட்மெண்ட்னாலே நம்ம என்ன பண்ணோம், ஃபார்மட் வைஸா அதை ஃபர்ஸ்ட் எழுதிடணும். ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், நமக்கு இதே மாதிரி 3 இயர் கொடுத்துருக்காங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ இதே மாதிரி ஃபர்ஸ்ட் காலம் வரைஞ்சு இங்க நம்ம ஃபார்மட் வைஸா பண்ணிக்க போறோம். Trend analysis of Kala Limited. So இவங்க கொடுத்திருக்க particulars அடுத்தது in thousandsல அமௌண்ட் எல்லாம் thousandsல கொடுத்திருக்காங்க. 15 to 16, 16 to 17, 17 to 18 சொல்லிட்டு 3 காலம் போட்டு அவங்க கொடுத்திருக்க அமௌண்ட் நமக்கு ஃபார்மட் வைஸா போட தெரியும். ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷனோட அதர் இன்கம் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நமக்கு கிடைக்கிறது தான் டோட்டல் ரெவென்யூ. ஸோ 3 இயருக்கும் தனித்தனியா போட்டிருக்கோம். இது நமக்கு டோட்டல் ரெவென்யூ. அதுல இருந்து அவங்க கொஸ்டின்ல கொடுத்திருக்க எக்ஸ்பென்சஸ இந்த 3 இயர்லயும் மைனஸ் பண்ணிடணும். லெஸ் பண்ணிட்டா நமக்கு கிடைக்கிறது தான் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ். இப்போ இதோட பெர்சன்டேஜ் கண்டுபிடிப்போம். ஸோ ட்ரெண்ட் பெர்சன்டேஜ் அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் இயர் இருக்கு இல்லையா, இனிஷியல் இயர் என்னது 15 to 16. ஸோ இதை ஃபுல்லாமே நம்ம 100ன்னு எடுத்துக்குவோம். இனிஷியல் இயர் என்னவோ அதை ஃபுல்லா நம்ம 100ன்னு எடுத்துட்டு அடுத்தடுத்த இயருக்குலாம் இந்த ஃபர்ஸ்ட் இயரை அதாவது இனிஷியல் இயரை ஃபர்ஸ்ட் இயரை பேஸா வச்சு கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு 15 to 16 ஃபுல்லா 100ன்னு எடுத்துட்டோமா, அடுத்து 16 to 17க்கு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன 16 to 17 ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் 500. ஸோ இந்த 500க்கான பெர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போம்னா 500 இன்டூ இதான் இனிஷியல் இயர், அதோட ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் எவ்வளோ 400. ஸோ 500 டிவைட் பை 400 இன்டூ 100. 0 0 நமக்கு கேன்சல் ஆயிடுமா. ஸோ 2 டேபிள்ல பண்ணா இது நமக்கு 2 டைம்ஸ் 250 வரும். அதே 2 டேபிள்ல 125. ஸோ இது வந்து 125%. அடுத்து அதர் இன்கம் கண்டுபிடிக்க போறோம். அதர் இன்கம் எவ்வளோ 150. ஸோ 150 டிவைடட் பை அந்த இனிஷியல் அதர் இன்கம் எவ்வளோ 100. ஸோ 100 இன்டூ 100. ஸோ 100 வந்து கேன்சல் ஆயிடுமா 150%. அடுத்து டோட்டல் ரெவென்யூ எவ்வளோ 650. ஸோ இனிஷியல் இயரோட டோட்டல் ரெவென்யூ எவ்வளோ 500. ஸோ அதை பேஸா வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். 130%. அதே மாதிரி தான் இப்போ 290னா அதோட இனிஷியல் இயர் எவ்வளோ 200. ஸோ 290 டிவைட் பை 200 இன்டூ 100. ஓகேவா. இப்போ 360னா 360 டிவைட் பை 300 இன்டூ 100. ஸோ இது எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் இந்த இயரும். ஸோ இந்த இயருக்கான அமௌண்ட் எவ்வளோ 600. ஸோ 600 டிவைட் பை 400 இன்டூ 100. ஃபர்ஸ்ட் இயர் தான் நம்ம பேஸா வச்சுக்கணும். இப்போ 200க்குனா 200 டிவைட் பை 100 இன்டூ 100. 800 divided by 500 into 100. 350 divided by 200 into 100. 450 divided by 300 into 100. So 3 இயர் நம்ம 2 இயருக்கும் அப்படிதான் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் இயரை நம்ம 100ன்னு எடுத்துக்கோம். அடுத்து sum number 13. From the following particulars calculate the trend percentage of Kamita Limited. இங்கேயும் அதே ஃபார்மட் வைஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் ஆட் அதர் இன்கம் ஆட் பண்ணி கிடைக்கிறது டோட்டல் ரெவென்யூ. அதுல இருந்து எக்ஸ்பென்சஸ் லெஸ் பண்ணி கிடைக்கிறது ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ். நமக்கு டாக்ஸ் 30% கொடுத்திருக்காங்க. என்ன பண்ணணும், நம்ம ஃபார்மட் வைஸா ஃபர்ஸ்ட் போடணும் இல்லையா. அப்ப என்ன பண்ணணும், நமக்கு in 1000 போட்டு 3 காலமா டிவைட் பண்ணிக்கணும். இது வந்து 10% காலம் மட்டும் வரைஞ்சி வச்சுக்கலாம். இது அப்புறம் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தோம்னா ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் கொடுத்துட்டு அது கூட அதர் இன்கமையும் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணா நமக்கு இது 120, 150, 180. ஸோ அதுல இருந்து எக்ஸ்பென்சஸ் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களே அதை லெஸ் பண்ணணும். இது வந்து ஃபார்மட் வைஸா நீங்க பண்ணணும். ஓகேவா. ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷனோட அதர் இன்கம் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி கிடைக்கிறது தான் நமக்கு டோட்டல் ரெவென்யூன்னு சொல்லணும். அது கூட எக்ஸ்பென்சஸ் செலவெல்லாம் லெஸ் பண்ணிட்டு நமக்கு கிடைக்கிறது தான் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ். அப்போ டாக்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடி இருந்த ப்ராஃபிட். அடுத்து நம்ம டாக்ஸ் பே பண்ணணும். டாக்ஸ் பே பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற ப்ராஃபிட் இது. ஸோ இந்த சம்ல நம்ம ஃபார்மட் வைஸா பண்ணும்போது இன்கம் டாக்ஸ் பார்த்தோம்னா 30% கொடுத்திருக்காங்க. ஸோ இன்கம் டாக்ஸ் நமக்கு 30%னா அது எப்பவுமே நம்ம ப்ராஃபிட்ல இருந்து தான் கண்டுபிடிக்கணும். இன்கம் டாக்ஸ் மட்டும் ப்ராஃபிட்ல தான் 30% கொடுத்திருக்காங்க. அப்போ 20 இன்டூ 30 by 100னா 0 0 0 0 கேன்சல் ஆச்சு. அது 2 இன்டூ 3 நமக்கு 6. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் 30. இந்த அமௌண்ட் வந்து 30. இதுல 30%னா நமக்கு 30 into 30 by 100. So 0 0 0 0 cancel ஆயிடும். 3 3s are 9. So இதுலயும் 100 into 30
by 100னா 100 கேன்சல் ஆயிடுமா 30 தான் நமக்கு இன்கம் டாக்ஸ். ஸோ இன்கம் டாக்ஸ் பர்சன்டேஜா கொடுத்துட்டு நம்ம அமௌண்டா கண்டுபிடிச்சு லெஸ் பண்ணி கீழே நமக்கு இன்கம் டாக்ஸ் பே பண்ணிட்டதுக்கு அப்புறமா இருக்கிற பர்சன்டேஜ் சாரி அமௌண்ட் இது ஓகேவா. ஸோ இதுல 10% அப்படின்றதால நம்ம இனிஷியல் இயர் அதாவது 15 to 16 ஃபுல்லாமே 100ன்னு எடுத்துக்குவோம். எடுத்துட்டு அடுத்தது 16 to 17க்கு எப்படி கண்டுபிடிப்போம். ஸோ இனிஷியல் இயர் தான் நம்ம பேஸா வைக்க போறோம். அப்புறம் 125க்கு பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போம்னா 125 டிவைடட் பை 100 into 100. ஸோ 25க்கு எப்படி கண்டுபிடிப்போம் 25 டிவைடட் பை 20 into 100. 150 divided by 120 into 100. 120 divided by 100 into 100. 30 divided by 20 into 100. 9 divided by 6 into 100. இதே மாதிரி 21 divided by 14 into 100 நமக்கு இந்த percentage எல்லாமே கிடைக்கும். அடுத்து இதுக்கான 17 to 18 கான percentage எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து 150. So 150 divided by 100 into 100. So ரெண்டு இயருக்குமே பேஸ் இயரா இனிஷியல் இயர் தான் வைக்க போறோம். 150 divided by 100 into 100. 30 divided by 20 into 100. 180 divided by 120 into 100. 80 divided by 100 into 100. 100 divided by 20 into 100. 30 divided by 6 into 100. 70 divided by 14 into 100 நமக்கு இந்த percentage நமக்கு கிடைக்கும். அடுத்து sum number 14 from the following particulars calculate the trend percentage of Kumar Limited. ஸோ இங்கேயும் நம்ம அதே ஃபார்மட் தான் அதே மாதிரி தான் போட போகிறோம். இங்கேயும் இன்கம் டேக்ஸ் பார்த்தோன்னா பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது நமக்கு பர்சன்டேஜ் தான். 40 அப்படின்றது பர்சன்டேஜ் அமௌண்ட் கிடையாது. ஸோ லாஸ்ட் சம் எப்படி பண்ண அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனில் அதர் இன்கம் ஆட் பண்ணி நமக்கு கிடைக்கிறது டோட்டல் ரெவன்யூ. அதுல இருந்து எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணி கிடைக்கிறது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். இன்கம் டேக்ஸ் 40%. 40% நம்ம எதில் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இயருக்கு இந்த 100 into 40/100. செகண்ட் இயருக்கு 150 into 40/100. தேர்ட் இயருக்கு 85 into 40/100. ஸோ இந்த ப்ராஃபிட்ல நமக்கு கண்டுபிடிக்கிற அமௌண்ட் தான் இந்த இன்கம் டேக்ஸ் அமௌண்ட். ஸோ இன்கம் டேக்ஸை லெஸ் பண்ணால் நமக்கு இந்த அமௌண்ட் தான் நமக்கு லாஸ்டா வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வருது. இதுக்கு 10% எப்படி கண்டுபிடிக்கணும்னா இனிஷியல் இயரை ஃபுல்லாமே 100ன்னு எடுத்துப்போம். அடுத்து 16 to 17 என்ன பண்ணுவோம் இதை பேஸா வச்சு கண்டுபிடிப்போம். அதாவது 270 divided by 300 into 100 அந்த மாதிரி. அடுத்து 17 to 18க்கும் என்ன பண்ணுவோம் இந்த அமௌண்ட்டுக்கு இதை பேஸா வச்சு தான் கண்டுபிடிப்போம். அதாவது 150 divided by 300 into 100 நமக்கு 50%. 60 divided by 50 into 100 நமக்கு 120%. 210 divided by 350 into 100 நமக்கு 60%. ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாமே போடணும்.